என் அன்பு குழந்தையே, எதிர்கொள்ளும் கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் உன்னுடைய வாழ்க்கையையே வெறுக்கும் அளவிற்கு நீ வந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழ வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை. அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேறு விதமான சூழலையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும். நான் உன்னுடைய மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என கேட்கின்றாய். எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகின்றதோ, எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கின்றதோ, எந்த மனம் எப்போதும் பொறுமை காக்கின்றதோ, எந்த மனம் அனைத்தையும் சகிக்கின்றதோ, அந்த மனதில் தான் நான் என்றும் குடியிருப்பேன். சில நேரங்களில் கஷ்டங்கள் கலங்கச் செய்யும், வேதனை திகைக்க வைக்கும், பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்க கூடாது. எதையும் முன் ஜென்ம வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை இறைவன் தருகின்றார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன். என்னுடைய அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என்று கதறிய நாட்களும் உண்டு. அழுத நாட்கள் முடிந்து போகும். ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கின்றது. மரத்தில் இலைகள் எல்லாம் உதிர ஆரம்பித்து விட்டால் மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதறுவதில்லை. இது இலையுதிர் காலம், இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம். அப்படியே தான் இந்த துன்ப நாட்கள் முடிவிற்கு வந்து உனக்கு இன்பத்தை சேர்க்கப் போகின்றது. அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகின்றது. உன்னுடைய அப்பா நான் எப்படி முழுமையானவனோ அப்படியே நீயும் முழுமையான தன்மை உடையவள். நானே முழுமையை நோக்கி உன்னை அழைத்துச் செல்வேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் விரைவில் தீர்வு கிடைக்கும். என்னிடம் ஜாதி, நிறம், பணக்காரன், ஏழை, ஆண், பெண் என்கின்ற எந்த பேதமும் இருந்ததில்லை. சுத்தமான பக்தி, தூய்மையான மனம், நான் இந்த உடல் அல்ல, புனிதமான ஆன்மா என்ற ஒரு உணர்வு ஆகியவையே எனக்கு முக்கியம். இந்த உணர்வுகளோடும் தூய்மையான மனதோடும் நற்குணங்களோடும் என்னிடம் வருபவர்களுக்கு எத்தகைய சிக்கல்களுக்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும். பூரண நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என்னை சரணடைந்த ஒருவரது வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நான் துணை புரிவேன். ஒரு சிறு விஷயத்திலும் தேவைகளை கவனித்துக் கொள்வேன். கடவுள் என்றோ, சற்புருஷன் என்றோ, மகான் என்றோ, அப்பா என்றோ, அம்மா என்றோ எப்படி வேண்டுமானாலும் என்னை நீ சொல்லிக்கொள். உன்னுள் ஆன்மாவாக விளங்குபவன் நான். அனைவரையும் ஆட்டிக்கொள்ளக்கூடிய அபார சக்தி என்னிடம் உண்டு. என்னுடைய சன்னதியில் சந்தேகங்கள், கவலைகள், பயங்கள் என்று எவற்றிற்கும் இடம் கிடையாது. என்னிடம் பூரணமாக தஞ்சம் அடைந்து விட்டால் நீ பத்திரமாக இருப்பாய். தாய்ப்பறவை தன்னுடைய பிள்ளைகளை சிறகினில் பத்திரப்படுத்துவது போலவே உன்னை நான் பத்திரமாக வைத்துள்ளேன். எந்த தீங்கும் அண்ட விடமாட்டேன். உன்னுடைய இலையுதிர் காலங்கள் முடிந்து வசந்த காலங்கள் ஆரம்பமாக போகின்றது. இனி நீ அழுதது போதும். உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் முடிவிற்கு வந்து விட்டது. இனி ஒவ்வொரு நாளும் ஆனந்த செய்தியை நீ கேட்கப் போகின்றாய். சந்தோஷிக்கும் காலம் வந்து விட்டது கண்மணி. மனக்கவலைகளை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றில் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, நல்லது, கெட்டது என அனைத்தும் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். எல்லா உறவுகளும், எல்லா கதாபாத்திரங்களும் இடம்பெறும். அவர்களில் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றே இருக்கும்.
ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம், அதே அன்பு விலகும் போது ஏற்படும் வலி என பல வர்ணங்களை கொண்டுதான் அந்த வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்கவில்லை என்றாலும் அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலும் இவை அனைத்தும் உன் கையில் இல்லை. யார் உன் வாழ்வில் அமைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான். இங்கு நடக்கும் அனைத்திற்கும் நீ காரணமில்லை என்பது இப்போது உனக்கு புரிகின்றதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கஷ்டங்களும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்பது அர்த்தமற்றதாகும். முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என்னுடைய சம்மதம் வேண்டும். அதனால் இனியும் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே. எனவே உன் வாழ்வில் எந்த உறவு நீடிக்க வேண்டும், எந்த உறவு நடுவில் வர வேண்டும், எந்த உறவு நீங்க வேண்டும், எந்த உறவு தொடர்ந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதை நான் அறிவேன். நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் மனம் விரும்பும் உறவை, உன் வாழ்விற்கு உகந்ததோர் உறவை உன் அப்பா நான் உனக்கு அனுப்பி வைக்கத்தான் போகின்றேன். உறவுகள் எல்லாம் கசந்து விட்டது என்று ஓரமாக உட்காராதே. கசப்பான வேப்பங்காய்களை இனிக்க செய்தவன் நான். இந்த கசப்பான வாழ்க்கையை இனிக்க வைப்பதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். உன் மனதை புண்படுத்தி சென்றவர்களையும் உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்களையும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வரச் செய்ய என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன். இவை அனைத்தையும் நிகழ்த்துவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். அதனால் இதனை நினைத்து வருந்தாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலில் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு, தனித்து வாழ யோசிக்காதே. அதனால் உறவுகளோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை நீ கூடிய விரைவில் தொடங்கப் போகின்றாய். உன் மனம் விரும்பும் உறவு உன்னை தேடி உன் இல்லமே வரும். என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்நாளில் கஷ்டங்கள் சோகங்கள் வந்து இன்று உன் வாழ்வை ஸ்தம்பிக்க வைத்து விட்டன என்று உணர்கிறாய். ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் கொண்டு செல்ல காரணமாயிருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வலி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தாமல் இருந்தால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் சென்றிருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று கவனித்திருக்க மாட்டாய். முட்கள் உன் காலில் குத்தியதால் தான் நீ அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வலியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது மற்றும் உன் பாதை மேலேயும் கீழேயும் பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளது. இதற்காகவே என்னால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுதான் இன்று உன் வாழ்வில் நடந்தது. அதனால் தானே கீழே குனிந்து மேடு பள்ளம் என அனைத்தையும்